ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா 12 ராசி பெண்கள் உங்களோட குணாதிசயங்கள் என்ன, பிரம்மன் உங்களுக்கு எழுதிய விதி என்ன, அதை எப்படி மாத்தி எழுதுறது, உங்களோட சுவாரஸ்யமான கேரக்டர்ஸ் என்னென்ன, உங்களோட காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம இந்த பதிவுல பேச போறோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் முழுசும் நாங்க என்ன சொல்றோம், என்ன தீர்வு சொல்றோம் அதுவும் உங்களுக்கு புரியும். நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு நம்ம டாபிக் உள்ள போயிடலாம் வாங்க. தனுசு ராசி பெண்கள். தனுசு ராசி பெண்களுக்கான பிரம்மன் எழுதிய விதி என்ன அப்படின்னா, ஜென்ரலா பாருங்க, காலபுருஷனுக்கே 9வது ஸ்தானம், பாக்கியஸ்தானம் தான் உங்க ராசி, குருனோட ராசி, உபய ராசி, பிரின்சிபிள்ஸ், ஒழுக்கம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கட்டுப்பாடு, சிஸ்டமேட்டிக்கா எல்லா ஒரு விஷயத்தையும் செய்யறது. எங்க மூதாதையர் இதுதான் சொன்னாங்க, எங்க அப்பா இதுதான் சொன்னாங்க, எங்க குடும்பத்தினோட கலாச்சாரம் இதுதான், எங்க குடும்பத்தினோட ஒரு பிரின்சிபல்ஸை நான் அப்படியே ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்ற ஒரு எண்ணம், மேன்மையான எண்ணங்கள், உயர்ந்த கொள்கைகள், இதெல்லாம் நிறைஞ்சவங்க தான் தனுசு ராசி. அதுக்கு மேல நான் முன்னாடியே சொன்ன உபய ராசி. எனக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னோட நாலேஜை நான் கெயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னாலும் ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா, நீங்க ஒரு ஜோதிடர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி நிறைய பார்த்தீங்கன்னா அதுல நாலேஜை நீங்க கெயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, யாரோ ஒருத்தவங்க சும்மா எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்களேன் அப்படின்னா போதும். கஷ்டப்பட்டு பல வருஷம் நீங்க கத்த வித்தைய ரொம்ப சாதாரணமா உங்களுக்கு சொல்லி கொடுப்பீங்க. இந்த எண்ணம் யாருக்காவது இருக்குமா? தனுசுக்கு இருக்கும். நான் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டு முழுசும் ஹெல்ப் பண்றேன். அது என்ன, பட்டும் படாமையும் ஹெல்ப் பண்ண மாதிரியும் இருக்கணும், பண்ணாத மாதிரியும் இருக்கணும், மற்றவங்க கிட்ட நல்ல பேரை மட்டும் வாங்கிக்கணும், ஆனா என்னோட முழு நாலேஜை நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற ராசிகள் எத்தனையும் இருக்கதான் செய்யுது. ஆனா இவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. ஹானஸ்டி, சின்சியாரிட்டி, டெடிகேஷன், இது எல்லாத்துக்கும் பேர் யாரை சொல்லலாம் அப்படின்னா தனுசு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக சிம்பிள் பாருங்க, ஒரு குதிரை ஒரு ஆண் அப்படின்றது இருக்கும். டியூவல் சிம்பிள் இருக்க ராசி, டியூவல் சிம்பிள் இருக்க ராசிக்கு பெரும்பாலும் லைஃப் எப்படி இருக்கும்? காம்ப்ரமைஸ் தாங்க. காலபுருஷனுடைய கார்னர் ராசிக்கு ஆல்வேஸ் காம்ப்ரமைஸ் அப்படின்னு தான் சொன்னோம். இவங்க ஸ்கூல் படிக்கிறாங்க, காலேஜ் படிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் வச்சுப்பாங்களா? தாராளமாக வச்சுப்பாங்க. எப்படி என்னோட எண்ண அலைகளும் அவங்களோட எண்ண அலைகளும் ஒத்து போகணும். ஒத்து போல அப்படின்னா ஜஸ்ட் ஹாய் பை ஃப்ரெண்ட்ஷிப் தான். நான் பெருசா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆத்மார்த்தமான ஒரு நட்பு அப்படின்றது வைக்க மாட்டேன். ஒத்து போச்சு அப்படின்னா ரொம்ப ஆத்மார்த்தமான நட்பு வைப்பேன். எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் அவங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். அந்த பிள்ளை பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாம்ல எனக்கு தெரியல அப்படின்னா கூட எப்படியாவது ஒரு விதத்துல அந்த பிள்ளையை சொல்லி கொடுத்து பாஸ் பண்ண வைப்பேன். ஏன்னா எனக்கு அறிவு ஜாஸ்தி, நான் ஆல்ரெடி சூப்பரா படிச்சிருப்பேன். எந்த தொழில என்னை விட்டாலும் அந்த தொழில் சார்ந்து அத்துணை அனுபவங்கள் அப்படின்றத நான் கரைச்சு குடிப்பேன். இதுதான் தனுசு அப்படின்லாம். சரி, இவங்களோட லவ் எப்படி இருக்கும்? பெரும்பாலும் டியூவல் சிம்பிள் இருக்க ராசிகள் எல்லாத்துக்குமே லவ் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். காதலில் சபிக்கப்பட்ட ராசி அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்ப இவங்க லவ் பண்றாங்க, மேக்சிமம் ஃபெயிலியர்ஸ். அதுக்கும் மேல ரிஷபத்தை லவ் பண்றாங்க, மிதுனத்தை லவ் பண்றாங்க அப்படின்னா சுத்தமா ஒத்து வராது. இவங்க ரொம்ப ப்ராக்டிக்கலா இருப்பாங்க. ரிஷபம் ரொம்ப பார்த்தீங்கன்னா லவ்னு இருக்கும். இவங்க ரொம்ப ப்ராக்டிக்கலா என்னோட அறிவு எல்லாம் மற்றவங்களுக்கு சார்ந்து மற்றவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. மிதுனம் அப்படி கிடையாது. புத்திசாலித்தனம் அப்படின்றது இருந்துட்டே இருக்கும். அப்ப இவங்களுக்கும் அவங்களுக்கும் பெருசா ஒத்து வர்றது இல்லை. அதையும் மீறி ரிஷபத்தை கல்யாணம் பண்ணிட்டு மிதுனத்தை கல்யாணம் பண்ணிட்டு வாழற தனுசு இருக்கதான் செய்யறாங்க. சரி, இவங்களோட மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கும்? லவ் பண்றவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, மேக்சிமம் லவ் பண்றவங்களே கல்யாணம் பண்ணிப்பாங்க. அன்லெஸ் அதர்வைஸ் அவங்க இவங்களை வேணாம்னு சொன்னாதான் அது பாத்தீங்கன்னா பிரிவினை அப்படின்றது ஏற்படுது. மேரேஜ் பண்ணிக்கிற பின்னாடி ஒரு அவஸ்தை, ஒத்து வர்றது இல்லை. பெரும்பாலும் எனக்கு யாருமே பெருசா ஒத்து வரலைங்க. ஏன்னா நான் ரொம்ப நல்லவங்களா இருக்கேன், அதுதான் பிரச்சனை. தங்கமாவே இருக்குது அப்படின்னால அது கொஞ்சமாவது காப்பர் கலக்கணும் இல்லைங்களா? காப்பர் கலக்கல அப்படின்னா நகை செய்ய பயன்படாது அந்த தங்கம். அப்ப ஷோ பீஸ் மாதிரி சும்மா அப்படியே தான் வச்சுட்டு இருக்கணும், உருகி அப்படியே குளம் தான் வச்சுட்டு இருக்கணும். அந்த மாதிரி ஷேப்லெஸ்ஸா தான் வச்சுட்டு இருக்கணும். அந்த மாதிரி இவங்க ரொம்ப ஜென்யூனா இருக்கிறதுனால பெருசா பாத்தீங்கன்னா மேரேஜ் லைஃப் பாத்தீங்கன்னா ஒரு அவஸ்தையா தான் அமையுது. கவனம் வேணும். லவ் பண்ணும் போதும் லவ் பண்றவங்களை திருமணம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னாலும் இல்லைங்க, அரேஞ்ச் மேரேஜ் தான். ரொம்ப கவனமா பாத்தீங்கன்னா லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்ணணும், இது உண்மை. ஒரு ஐடியல் ஒய்ஃபா இருப்பாங்க. ஆஃப்டர் மேரேஜ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஆண் ராசி, நெருப்பு ராசி, ஒரு ஐடியல் ஒய்ஃபா இருப்பாங்க. வளவலன்னு பேச மாட்டாங்க. டு த எக்ஸ்டென்ட் பொறுமை அப்படின்றது இருக்கும். அந்த பொறுமைக்கு மீறி நம்மளோட ஃபேமிலியில, ஹஸ்பண்ட் ஃபேமிலியில நிறைய காம்ப்ளிகேஷன் வருது அப்படின்னா அவங்க பார்த்தீங்கன்னா பெருசா பார்த்தீங்கன்னா அதை கண்டினியூ பண்ணணும் அப்படின்ற அவசியம் இருக்காது. ஒரு அத்தாரிட்டேட்டிவான பேச்சு, 4 வார்த்தை பேசினாலும் கரெக்டாக பேசுறாங்க. இப்போ ரொம்ப கரெக்டாக பேசுறாங்க. எதிர்வார்த்தை எங்களால் பேச முடியல, அவங்க பேசுறது ரொம்ப கரெக்டாக இருக்கு, ஐ ஹேவ் டு அக்செப்ட் இட் அப்படின்ற மாதிரி தான் எதிராளிங்க நினைப்பாங்க. ப்ரெசைஸ் டு த பாயிண்ட் பேசுவாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, பொதுவாக
இவங்க திருமணம் பண்ணிட்டு போற வீட்ல பிரச்சனை யாருனால வரும் அப்படின்னா, இவங்களோட அதிகப்படியான நியாயம், நேர்மை, தர்மம் தான் பிரச்சனையா இருக்கும். அதுக்கும் மேல இவங்க கல்யாணம் பண்ணிட்டு போற வீட்ல ரிஷபம் இருக்காங்க அப்படின்னாலும், மிதுனம் இருக்காங்க அப்படின்னாலும், உதாரணத்துக்கு இப்ப நாத்தனார் வந்து மிதுனம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அண்ணங்கிட்ட இவங்கள பத்தி தப்பு 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 தப்பா நம்புற மாதிரியே பேசும். நம்புற மாதிரியே பேசி இவங்களுக்கும் அவங்க அண்ணனுக்கும், அதாவது அண்ணனுக்கும் அண்ணிக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது கிரியேட் பண்ணும். இவங்க ரொம்ப தப்பானவங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுவாங்க. ஆன் தி ஹோல் எப்படி அப்படின்னா, ரிஷபம் மிதுனம் இருந்தாதான் அப்படின்னு இல்லை. எந்த ஒரு பெர்சன்ஸா இருந்தாலும் இவங்கள வந்து பாத்தீங்கன்னா, ஒரு தப்பா போர்ட்ரேட் பண்ணி, இவங்க வந்து வாழறதுக்கு இவங்களுக்கு லாக்கி இல்ல. இவங்க ரொம்ப நேர்மையானவங்க. இந்த காலத்துல வாழறதுக்கு லாக்கி இல்ல. இவங்கலாம் கிமுல வாழ்ந்திருக்கணும்னா, இப்ப வந்து பொறந்துட்டு நம்மள வேற இப்படி பண்றாங்க. அப்படின்ற மாரி அண்ணங்கிட்ட சொல்றது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, நாளைக்கு குழந்தைங்க கிட்டயும் இப்படி ஒரு இமேஜே கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்குங்க, பெரும்பாலான தனுசுக்கு என்னோட ஒரு 17 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். பெரும்பாலான தனுசுக்கு சமுதாயத்துல ஒரு பெரிய மரியாதை அப்படின்றது இருக்கும். எதனால சமுதாயத்துல மரியாதை? ரொம்ப நல்ல குணம். என்ன கேட்டாலும் அவங்களுக்கு டூ த கோர் நான் ஹெல்ப் பண்ணுவேன். என்னோட நாலேஜை ஷேர் பண்றது அப்படின்றது பெரிய விஷயம் இல்லைங்களா? அது பொதுவா எல்லாரும் என்ன நினைப்பாங்க, நம்மளோட அறிவை மத்தவங்க பயன்படுத்துறாங்க அப்படின்றது அறிவு திருட்டு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இவங்க அப்படி கிடையாது. என்னோட அறிவை பயன்படுத்தி நீ பெரிய ஆள் ஆவறியா? நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உன்னை நான் டெவலப் பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அந்த தாட்ஸே வந்து என்டையர்லி மத்தவங்களோட உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். அதனால உங்களுக்கு வாழ தெரியாதவங்க அப்படின்ற பேரு. யாரையும் கெடுக்க தெரியாது, யாருக்கும் துரோகம் பண்ண தெரியாது, யாரோட காசுக்கும் ஆசைப்பட தெரியாது, யாரையும் நம்ப வச்சு கழுத்தறுக்க தெரியாது, யாரையும் பல்ல நோண்டி குழி நோண்டி புதைக்க தெரியாது. இப்படி எதுவுமே தெரியாது 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 அப்படின்னு சொல்லலாம். இந்த தெரியாது 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 அப்படின்ற அதீத நல்ல குணத்தை மத்தவங்க உங்களுக்கு வச்சிருக்க பேர் என்ன? ஏமாளிக அப்படின்னா. சமுதாயத்துல நல்ல மரியாதை இருக்கும், நல்ல மதிப்பு இருக்கும். ஏன்னா இவங்கள சார்ந்து என்ன வந்து ஒரு தீர்வுக்கு வந்தாலும் கரெக்டா கைட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம சமுதாயத்துல நெறைய பேர் இப்போ இவங்க ஒரு ஏரியால இருக்காங்கன்னா, அந்த ஏரியால இருக்க பல பேர் இவங்களால பயனடைஞ்சிருப்பாங்க. பெரும்பாலும் தனுசு ஒரு நல்ல ஆசானா இருப்பாங்க. டீச்சர்ஸா இருப்பாங்க, லெக்சரர்ஸா இருப்பாங்க, புரொஃபசர்ஸா இருப்பாங்க. எந்த தொழில் செஞ்சாலும் அதுல அவங்க கீழ வரவங்களுக்கு சொல்லிக் குடுக்கக்கூடிய ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கும். பக்காவா சொல்லிக் குடுப்பாங்க. அப்ப இவங்கள சார்ந்து இருக்கிறவங்க பெரிய லெவல்ல டெவலப் ஆவாங்க. ஆனா வீட்ல இருக்கிறதுங்க பெருசா இவங்க பேச்ச கேட்காதுங்க. அதனால அவங்களா இவங்க பேர் சொல்லுவாங்க. ஆனா பேர் சொல்ல வேண்டிய பிள்ளைங்க இவங்க பேர சொல்ல மாட்டாங்க அப்படின்லாம். ஊருக்கே சந்தன கட்டையா இருந்தாலும் வீட்ல எனக்கு பெருசா மரியாதை இல்லப்பா அப்படின்ற எங்க அப்பா பொழைக்க தெரியாது. எங்க அம்மா பொழைக்க தெரியாது. இப்ப தனுசு ராசி அப்பா வந்தா எங்க அப்பாலாம் ஒண்ணும் வேலைக்கு ஆவாதுயா பொழைக்கவே தெரியாது அப்படிம்பாங்க. தனுசு ராசி அம்மா எல்லா அம்மாவும் எடுக்கக்கூடிய பேர் இதுதான். எங்க அம்மா ஒண்ணும் பொழைக்க தெரியாது. அவங்க ஏமாந்தவங்க. அவங்கள மாதிரியே நான் இருக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. அது முடியாது. நெறைய தனுசு ராசி வீட்ல அம்மாக்கள் இருக்கு. வீட்ல பிள்ளைங்க சொல்ற வார்த்தை என்னன்னா, நான் யார மாதிரினாலும் இருப்பேன். உன்ன மாதிரி மட்டும் நான் இருக்கவே மாட்டேன். நீ வேஸ்ட்டுமா நீ. நீ எல்லாம் பொழைக்கவே தெரியாதும்மா. நீ வந்து நியாயம், தர்ம, நீதி, நேர்மைலாம் சொல்லிட்டு வீணா போறம்மா. என்னையும் வீணாக்க பாக்குற. அப்படின்ற வார்த்தை சொல்லுவாங்க. கண்டிப்பா நீங்களும் அந்த வார்த்தைய ஏதோ ஒரு ஆங்கிள்ல நான் சொல்ற அதே ஆட்டிட்யூட்ல, அதே வந்து பாத்தீங்கன்னா வேர்ட்ஸ் இல்லனாலும் ஏதோ ஒரு வார்த்தைகள், சில வார்த்தைகள் போட்டு இந்த அர்த்தம் வரத கண்டிப்பா உங்க பிள்ளைங்க உங்கள சொல்லியிருப்பாங்க. அப்படின்றது நிதர்சன உண்மை. அப்ப நம்ம தப்பா? பெர்ஃபெக்ட். யாருக்காகவும் நீங்க மாத்திக்காதீங்க. நீங்க கரெக்ட்டா அவங்கலாம் தப்பா இருக்காங்கன்னா, நம்ம என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. இல்லையா? அதுக்கும் மேல இவங்களோட கேரியர்ஸ பத்தி சொல்லணும்னா, முன்னாடியே நான் சொன்னேன். பேங்கிங்கு, கவர்மெண்ட்டு, ஆடிட்டர்ஸு, டீச்சர்ஸ், மத போதகர்கள் அப்படின்றதுலாம் இருக்கு. யார்கிட்டயும் நான் பணிஞ்சு, வணங்கி, தலை குனிஞ்சு அதெல்லாம் கிடையாது. எனக்குன்னு கொஞ்சம் மிடுக்கான தன்மை இருக்கும். ஏன்னா, எனக்கு அறிவு ரொம்ப ஜாஸ்தி. ஞானம் ரொம்ப ஜாஸ்தி. தெளிவு ரொம்ப ஜாஸ்தி. ஐ நோ பெட்டர் தென் யூ அப்படின்ற எண்ணம் எப்பயுமே இருக்கும். லைட்டா ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கத்தானே செய்யும். ஒண்ணுமே அறிவே இல்லாதவங்கலாம் திமிரெடுத்து ஆடுறாங்கன்னு போது, எனக்கு எந்த ஃபீல்ட்ல இருக்கணும் அதுல இன் டெப்த் ஆஃப் நாலேட்ஜ் இருக்கு. அப்ப நான் அப்படின்ற எண்ணம் லைட்டா இருக்கும். அது நம்மளுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். அது கூட இல்லன்னா மொத்தம் 0 அப்படின்ற மாரி ஆயிடும். அந்த எண்ணம் நல்லது. மைனஸ் ஏதாவது இருக்கா? எனக்கு தெரிஞ்சு எந்த மைனஸும் கிடையாதுங்க. ரொம்ப நல்லவங்களா இருக்கிறது தான் மைனஸ் அப்படின்னு தான் சொல்லணும். சரி. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிரம்மன் எழுதிய விதி இதுதான். இத மாத்திக்கிறதுக்கு வழி இருக்கா? ஏன் மாத்திக்கணும்? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் இல்லைங்களா? நம்ம வீட்ல இருக்கவங்க நம்மள பெருசா மரியாதை குடுக்கல, மதிக்கல அப்டின்னாலும், வெளிய நம்மளுக்கு பெரிய மரியாதை இருக்கு. பெரிய கௌரவம் இருக்கு. பெரிய அந்தஸ்து இருக்கு. நல்ல பேர் இருக்கு, புகழ் இருக்கு. நம்மளால 4 பேர் நல்லா இருக்காங்க. மாத்திக்காதீங்க. இது நல்லது அப்டின்னு தான் சொல்லணும். நீங்க எப்டி இருக்கீங்களோ அப்டியே இருங்க. யாருக்காகவும் நம்ம மாத்திக்க வேண்டிய அவசியம் இல்ல. இருந்தாலும் தனுசுக்கு குழந்தைங்க மேல ஆசை ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அந்த குழந்தைங்க நல்லா இருக்கணும், பெர்ஃபெக்ட்டா இருக்கணும், கௌரவமா இருக்கணும் அப்டின்லாம் ஆசைப்படுவீங்க. ஸோ அவங்களுக்காக
வேற வழி இல்லாம நீ என்ன சொன்னாலும் சரி கண்ணு அப்படின்ற மாதிரி குழந்தைங்க கிட்ட சரி என்ன மாதிரி இருக்காத, இருக்கக்கூடாதா? என்ன மாதிரி இருக்காத. உன்னால என்ன மாரி இருக்க முடியாதுன்ற உண்மைய சொல்ல வேணாம். கரெக்ட் தான் கண்ணு. என்ன மாரி இருக்க வேண்டாம். உனக்கு எப்படி தோணுதோ நீ அப்படி இரு. ஆனா இது பண்ணா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீ யோசிச்சு செய். நீ என்ன விட புத்திசாலி. அப்படின்ற ஆங்கிள்ல நீங்க பேசுறீங்க அப்படின்னா, குழந்தைங்களோட பாசம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். இந்த விதத்துல நீங்க உங்களுக்கு பிரம்மன் எழுதிய விதிய மாத்தி எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். சரி, உங்களுக்கு லக்கியான டைரக்ஷன் என்ன அப்படின்னா, ஈஸ்ட், நார்த் ஈஸ்ட் இதெல்லாம் ரொம்ப லக்கியான டைரக்ஷனா இருக்குங்க. லக்கியான கலர்ஸ் என்ன? ஆல் டைப் ஆஃப் எல்லோ. எல்லோ, கோல்டன் எல்லோ, இந்த மாம்பழ எல்லோ, நல்ல பளிச்சுன்னு எல்லோ, எல்லா டைப் ஆஃப் எல்லோவும் உங்களுக்கு ரொம்ப லக்கியா இருக்குங்க. ஆக நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள் குழந்தைங்க சார்ந்து வேணும்னா மட்டும் மாத்திக்கோங்க. வேற எதுக்காகவும் மாத்திக்காதீங்க. ஆஸ் இட் இஸ் நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருங்க. பொதுவாவே தனுசு வந்து பாருங்க, யார் கூடனா ஒருத்தர் கூட டிராவல் பண்ணிட்டே இருக்கும். பண்ணுங்க. நெறைய தனுசு அம்மா கூட, திருமணம் ஆன பின்னாடி அம்மா கூட, அப்பா கூட, அண்ணன் கூட, தம்பி கூட, அக்கா கூட, தங்கச்சி கூட, யார் கூடயுமே இல்லைங்க. என்னோட மனசாட்சியோட டிராவல் பண்றேன். இறை ஆற்றலோட டிராவல் பண்றேன். இப்படி டிராவல் பண்ற நீங்க இப்பயும் டிராவல் பண்ணுங்க. நல்லது. வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கான ஒரு பொதுவான குணாதிசயங்கள். இந்த பதிவ பார்த்துட்டு இருக்க நீங்க, "அம்மா நீங்க சொன்னது எனக்கு எக்ஸாக்ட்டா மேட்ச் ஆச்சும்மா. நாங்களும் இந்த மாரி நெறைய கஷ்டங்களையும், துயரங்களையும், துக்கங்களையும் அனுபவிக்கிறோம். ஏமாற்றங்கள சந்திக்கிறோம். இதுலருந்து வெளிய வர்றது எப்படிம்மா?" அப்படின்னு கேட்கிறீங்க. அப்படின்னா ரொம்ப எளிமையா சொல்லலாம்மா. இப்ப என்ன தசை நடக்குது? தசநாதன் என்ன ஒரு பாவத்துல இருக்கா? என்ன மாதிரி உங்க ஜாதகம்? யார் யார்கிட்ட என்னென்ன செய்றீங்க அப்படின்னா, நீங்க எல்லா பிரச்சனைகள்லயும் மீண்டு சந்தோஷமா வாழலாம். இது அத்தனையும் ஜாதகத்த நம்ம கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணா, ரொம்ப அழகா சொல்லிட முடியுமா, துல்லியமா சொல்லிட முடியும். என்கிட்ட உங்க ஜாதகத்த இந்த மாரி நாங்க பார்க்கணுங்க. இன் ஜெனரல் எங்களோட ஜாதகத்த நாங்க இதுவரைக்கும் பெருசா அனலைஸ் பண்ணதே இல்லம்மா. அனலைஸ் பண்ணணும் அப்படின்ற விருப்பம் இருந்தாலும், எங்களுக்கு குடும்பத்தில பல பிரச்சனைகள்ல நாங்க வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அந்த பிரச்சனைக்கு தீர்வு இருக்கா, இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், அந்த பிரச்சனைகளுக்கு என்னங்க பரிகாரம்? எப்படி நாங்க வழிபாடு பண்ணணும்? இல்ல குடும்பத்தில எப்படி நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, அனுசரிச்சு போணும்? இந்த மாரி பல கேள்விகளுக்கு நீங்க தாராளமா நான் பேசிட்டு இருக்கும்போதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் குடுத்திருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம்மா. தேங்க் யூ.